கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய விலையேற பெற்ற முத்துக்களை வைரங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த மத்தியான வேளையிலே உங்களை அதிகமாக அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம் என்றென்றும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் தங்கியிருப்பதாக. சென்ற 2 பதிவிலே அடையாளம், அதாவது டோக்கன் என சொல்லக்கூடிய சில காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்தார். வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீரென்றால் அநேக அடையாளங்கள் தேவன் வேதாகமத்தில் வைத்திருக்கின்றார். அதாவது அவர் பிதாவாக வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்க வேண்டும், அவர் குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது என்னென்ன நடக்க வேண்டும், அவர் பரிசுத்தாவியாக வருகின்ற பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்போ இந்த பிதாவாகிய தேவன் லோகோஸ் எல்லா காலத்திலும் அவர் பூமியிலே இருந்தால் அவர் என்ன செய்வார்? தேவன் பூமிக்கு வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் பிதாவாக இருக்கின்ற பொழுது என்னென்ன செய்தாரோ அதே போல அவர் குமாரனாக வருகின்ற நாட்களிலும் அவர் செய்ய வேண்டும். பரிசுத்த வருகிற நாட்களிலும் அவர் அங்கே அதே அடையாளங்களை செய்ய வேண்டும். எதற்காக இந்த அடையாளத்தை தேவன் தருகின்றார்? அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த அடையாளங்களை அவர்கள் காணுகின்ற பொழுது தேவன் பூமியிலே இருக்கிறார் என்பதை அடையாளத்தை அவர்கள் காண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உதாரணமாக நீங்கள் பார்ப்பீரென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே, மோசேயுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாமல் பிற ஜாதியார்கள், அதாவது கானானியர்கள், எகிப்தியர்கள் அல்லது பெலிஸ்தியர்கள், எமோரியர்கள், இப்படி அநேக விதமான ஜனங்கள் பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு இந்த அடையாளத்தை தேவன் வைக்கவில்லை. தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான், தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு மாத்திரம்தான் தேவன் இந்த அடையாளத்தின் மூலியமாக அவர்களுடைய மத்தியிலே வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்ப தேவன் தன்னுடைய திட்டங்களை அவர் 3ஆக பிரித்துக் கொள்கின்றார். ஒன்று பிதாவின் காலமாகவும், 2வது குமாரனின் காலமாகவும், 3வதாக பரிசுத்தாவியின் காலமாகவும் தேவன் 3ஐ பிரித்துக் கொள்கின்றார். ஒரே தேவன் தான் 3 கட்டங்களே தன்னுடைய என்மார்பியை, தன்னுடைய முகமூடியை மாற்றிக்கொண்டு அவர் பூமியிலே அவர் ஆதியிலே எந்த அடையாளத்தோடு பிதாவாக வெளிப்பட்டு ஜனங்கள் மத்தியிலே தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே அடையாளங்கள் தான் தேவன் இந்த கடைசி நாள் வரைக்கும் அதை தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம் நீங்கள் பார்ப்பீரென்றால், அவர் பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது அந்த 12 கோத்திரத்துக்குள்ளே தேவன் என்னென்ன அடையாளங்களை பிதாவாக நின்று கொண்டு செய்து காண்பித்தார். முதலில் பிதாவுடைய காலத்தில் பார்க்கலாம், 2 குமாரனுடைய நாட்களிலே பார்க்கலாம், 3வது பரிசுத்தாவியுடைய நாட்களிலே தேவன் செய்தாரா? அந்த அடையாளம் நாம் கண்டு கொண்டோமா? தேவன் இந்த புறஜாதியின் மத்தியிலே கடைசி நாட்களிலே தேவன் அந்த அடையாளத்தை மறுபடியும் ஜனங்கள் அவர் பூமியில இருக்கிறார் என்ற அந்த அடையாளத்தை அவர்கள் கண்டு கொண்டார்களா என்பதை பற்றி சில காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது, அவர் பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது அவர் என்ன செய்தார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது யாத்திராகமும் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை மன்னிக்கவும். நான் 7 வாசிக்கிறேன், அது நன்றாக உங்களுக்கு புரியும். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும்,
எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, தேவன் சொல்றாரு, எகிப்துல மாட்டிக்கொண்ட ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அதனால் அவர்களை நான் கானானுக்கு அழைத்து கொண்டு செல்வதற்காக இறங்கினேன். எங்க வந்தாருங்க? பூமிக்கு வந்தாரு. அப்ப பூமிக்கு வந்தார்னா அவர் எங்கே நின்றாரு, எங்கே இருந்தாரு, எப்படியாக தன் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரு பார்ப்பீரென்றால், தேவன் எப்பொழுதுமே ஒரு மனிதன் மூலியமாகத்தான் தேவன் தன் வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்கிற தேவனாக இருக்கின்றார். பாருங்கள், அப்போ தேவன் பூமிக்கு வந்தார் என்றால் அவர் எங்கே இருந்தார்? இன்னைக்கு அநேக ஜனங்கள் மோசைய தீர்க்கதரிசி என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் போதிக்கிறது மோசே தீர்க்கதரிசி அல்ல, மோசே தேவன் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அதுவும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசே நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். பாருங்க, ஆரோன் தான் தீர்க்கதரிசி. மோசே ஆரோனுக்கு தேவன், மோசே பார்வோனுக்கு தேவன், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன், மோசே உலகத்தில் இருக்கிற அனைத்து விதமான ஜனங்களுக்கும் பாருங்கள் அன்றைய பிதாவின் நாட்களிலே தேவனாக நின்று கொண்டிருந்தார். ஏன்னா தேவன் ஒரே நேரத்தில் 2 தீர்க்கதரிசியை தேவன் அனுமதிக்க மாட்டார். ஒரு காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்போ ஆரோன் தீர்க்கதரிசி என்றால் பாருங்கள், அங்கே மோசையை தேவனாக வைத்து விட்டார். ஏனென்றால் அவர் சொன்ன வாக்குத்தத்தம், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போவதற்கு நான் இறங்கினேன். இறங்கினேன் என்பவர் எங்கே வந்தார்? எப்படி அவர் மோசைக்குள்ள தன்னை ஊற்றிக்கொண்டார்? எல்லா காலத்திலும் தேவன் மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். மெல்கிசேதேக்கு எப்படி வந்தார்? ஒரு மனிதனாகத்தானே வெளிப்பட்டார். ஆபிரகாம் இடத்திலே அப்பமும் திராட்சைரசமும் புசிக்கத்தக்கதாக அந்த மெல்கிசேதேக் ராஜா பாருங்கள், அவர் நடமாடக்கூடிய மனிதனாக வந்து அப்பத்தை புசித்தார். எல்லா நாட்களும் தேவன் மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. இயேசுகிறிஸ்துவின் நாட்களிலே அவர் லாசருடைய மரணத்தின் இருக்கின்ற பொழுது, சகோதரிகள் அழுகின்ற பொழுது அவர் அங்கு அழுதார். வேதம் போதிக்கிறது இயேசுகிறிஸ்து தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படிங்கள் பார்ப்பிரண்டால் பிதாவின் நாட்களிலே மோசே பிதாவாக தேவன் நீக்க வைத்து விட்டார். அவர் தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். ஆரோன் தான் மோசைக்கு தீர்க்கதரிசி. பார்வோனுடைய கடவுளாக தேவன் மோசை வைத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களின் கடவுளாக தேவன் மோசை வைத்து விட்டார். இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு அதை வாசித்து காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம், அதிலே 34, 35 நான் வாசிக்கிறேன். மோசே கர்த்தருடைய சந்ததியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படு மட்டும் முக்காடு போடாதிருந்தான். பாருங்கள், அப்போ தேவனுடைய சன்னதியில் மோசே அந்த ஆசரிப்பு கூட செல்லுகின்ற பொழுது அவன் முக்காடு போட்டுக்கொண்டு செல்லவில்லை. தேவனிடத்தில் பேசுகிற வரைக்கும் மோசே முக்காடு போடாமல் இருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். பாருங்கள், நான் அக்னி ஸ்தம்பத்திலே வெளிப்பட்ட தேவன், ஆபிரகாம் இடத்தில் அக்னி ஸ்தம்பமாக வெளிப்பட்ட தேவன், பாருங்கள் மோசைக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவன் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூடாரத்துக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அந்த அக்னி ஸ்தம்பம் பார்ப்பீரென்றால் மோசை கூட்ட தேவன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அக்னி ஸ்தம்பமே மோசையாக வெளியே வருகிறார். அப்படி வெளியே வருகின்ற பொழுது பார்ப்பீரென்றால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். பாருங்கள், அப்ப தேவனிடத்துல போகிற வரைக்கும் நீங்கள் பார்ப்பீரென்றால் மோசே எங்கே பேசினாலும் முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அக்னி ஸ்தம்பம்
மோசையாக நின்று கொண்டிருந்தார். அதனால் தான் அவர் முக்காடு போட்டு மறைத்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள், அந்த முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள், அந்த அக்கினி ஸ்தம்பம் மோசையாக நின்று கொண்டிருப்பதை கண்டார்கள். மோசே ஜனங்கள் மத்தியிலே வார்த்தை போதிக்கின்ற பொழுது அவர் முக்காடு போட்டு தன் முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்தது. அதனால் தான் மோசே முக்காடு போட்டுக் கொண்டார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து முக்காடு போட்டுக் கொண்டார். பாருங்கள், ஆனால் பிரண்ணாம் முக்காடு போட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் திரை சீலை 2 கிழிக்கப்பட்டு தேவன் உலக ஜனங்கள் காணும்படியாக தேவன் முக்காடை எடுத்து விட்டார். திரை மறைக்கப்பட்டிருந்த காலத்துல தான் மோசையாகவும் இயேசு கிறிஸ்துவாகவும் தேவன் வெளிப்பட்டார். திரை சீலை கிழிக்கப்பட்டு உலக ஜனங்கள் காணும்படியாக வருகின்ற பொழுது தேவன் பிரண்ணாமாக நிற்கின்ற பொழுது பார்ப்பீர் என்றால் அங்கே முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியதை பார்ப்போம். அப்படி என்றால் அந்த காலத்திலே தேவன் மோசையாக நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பார்வோன் இடத்திலே முன்பாக நின்று கொண்டு தவளையே வராத இடத்திலே பார்ப்பீர் என்றால் தேவன் அங்கு நின்று கொண்டு தவளை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். எங்காவது தவளை சாப்பாடு செய்கின்ற சட்டிக்குள்ள இருக்குமா? எங்காவது தவளை மா பிசைக்கிற சட்டிக்குள்ள இருக்குமா? அல்லது கட்டில் மேல இருக்குமா? அல்லது பொருட்கள் வைக்கின்ற பீரக்குள்ள இருக்குமா? அந்த இடத்துல தவளைகள் வரவே வராது. அப்படி தவளையே வராத இடத்துல தேவன் தவளையை சிருஷ்டிக்க பண்ணுகின்றார். பாருங்கள், அது பிதாவினுடைய அடையாளமாக இருந்த சிருஷ்டிப்பு பண்ணுவது பிதாவினுடைய அடையாளம். ஒரு ஜீவனை உருவாக்குவது பிதாவினுடைய அடையாளம். அதை பிதா செய்ய வேண்டிய வேலை, அது ஃபாதர் பிசினஸ். பாருங்கள், அது பிதா செய்ய வேண்டிய வேலை. மோசே பாருங்கள், அங்கே பிதாவாக நின்று கொண்டு, நான் உங்களுக்கு யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கிறேன். நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மச்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளின் மேலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். பாருங்கள், அந்த இடத்துல தேவன் தவளையை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். தவளையே வராத இடம் அடுப்பு, தவளையே வராத இடம் மா பிசைகிற சட்டி, தவளையே வராத இடம் படுக்கை அறை, பெட்டு மேலே எல்லாம் பார்ப்பீர் என்றால் தேவன் அங்கே தவளையை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். தேவன் நான் இறங்கினேன். இறங்கினவர் எங்கே நின்றார்? பாருங்கள், மோசையாக நின்று கொண்டார். அதனால்தான் அவர் செங்கடலை பிளந்தார். கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார். பேன்களே வராத இடத்திலே பேன்களை கொடுத்தார். வண்டுகள் வராத இடத்திலே தேவன் வண்டுகள் சிருஷ்டிக்க பண்ணினார். தண்ணீர் ரத்தமாக மாற்றி காண்பித்தார். செங்கடலை பிளக்கின்றார். யாருமே எதிர்பார்க்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அவர் செங்கடலை பிளக்கின்ற போது மோசே என்னிடத்தில் ஏன் நீ முறையிடுகின்றாய்? நீ கட்டளை கொடு என்று சொன்னார். பாருங்கள், கட்டளை கொடுத்தார். செங்கடல் 2ஆக பிளந்தது. சாதாரண மனிதன் செய்ய முடியுமா? பாருங்கள், தேவன் மனிதனாக நின்று கொண்டிருந்தார், தேவனாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் ஜனங்கள் பாருங்கள், இன்றும் மோசையை தீர்க்கதரிசி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேவன் ஒரே நேரத்தில் ஆரோனையும் மோசையும் தீர்க்கதரிசியாக வைக்கவில்லை. ஆரோன் தான் மோசைக்கு தீர்க்கதரிசியாக இருந்தான். பார்வோனுக்கு மோசே தேவனாக இருந்தான். அப்ப பார்வோன் அன்றைக்கு இருந்த எகிப்து ஜனங்களுக்கு அவன் தேவனாக, மனித தேவனாக இருந்தான். அந்த மனித தேவனுக்கே மோசே தேவனாக இருந்தார். ஆனால் தேவன் அன்றைய நாட்களிலே திரை மறைக்கப்பட்டிருந்ததுனாலே தேவன் தன்னை மறைத்து கொண்டார். மோசையை தேவன் மனிதனாகவும் தேவனாக வைத்து விட்டார். அப்போ அந்த நாட்களிலே சிருஷ்டிக்க பண்ணுவது பிதாவினுடைய அடையாளம். தவளைகள் வராத இடத்திலே தவளை சிருஷ்டிக்க பண்ணுவது பிதாவினுடைய அடையாளம். பிறகு நாம் அவரே என்ன செய்கின்றார்? மறுபடியுமாக குமாரன் என்ன சொல்லக்கூடிய ஒரு காலத்தை அவர் தெரிந்து கொள்கின்றார். அதே பிதாதான், பசுத்தாவிதான்
குமாரனாக வெளிப்பட வேண்டும் என்று வேத வார்த்தை எழுதப்பட்டதனாலே, அதுவும் கண்ணின் வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தை நிறைவேற்றுவதற்காக அதே பிதாதான், பசுத்தாவிதான், லோகோஸ் தான், அக்னி ஸ்தம்பம் தான் மரியாளுக்குள்ளே கர்ப்பத்தரித்து கண்ணின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்து 30 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார். பக்கத்து வீட்டுக்கார் கூட இவர் தான் மெசியா வேண்டும், இவர் தான் தேவன் என்று யாருக்கும் தெரியாது. பாருங்கள், அவர் அங்கே சின்ன வயதிலே அவர் ஆடுகளை மேய்த்திருக்கலாம். ஆனால் அக்கம் பக்கம் இருக்க யாருக்குமே இவர்தான் மெசியா வேண்டும், இவர்தான் கர்த்தர் என்றும் யாருக்கும் தெரியாத சாதாரண மனிதனாக 30 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். யோவான் மூலியமாக ஞானசான பெறுகின்ற பொழுதுதான், பசுத்தாவி ஊற்றப்படுகின்ற பொழுது அவர் தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாக இருந்தார். பிதா அவருக்குள் வாசம் செய்தார். எப்படி மோசைக்குள்ள பிதா வாசம் செய்தார், அதே போல பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதா வாசம் செய்கிறார். பசுத்தாய் வாசம் செய்கின்ற பொழுது அவர் பிதாவுடைய கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். பாருங்கள், அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 2 முதல் 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், இதே லோகோஸ் தான், இதே பசுத்தாவிதான், இதே பிதாதான். பாருங்கள், குமாரன் நாட்கள் என்று ஒரு நாட்களில் தேவன் தெரிந்து கொண்டு, அந்த குமாரன் நாட்களிலே தேவன் பிதாவாக இயேசு கிறிஸ்துவாக பாருங்கள் அங்கே படவின் மேலே அமர்ந்து கொண்டார். அப்போ மீன் பிடிக்கிறவராகிய சீமோனு அவருக்கு தெரியும், இந்த இடத்துல மீனே வராது. நாங்கள் எல்லாம் முழுவதும் வெகு தூரம் சென்று வலையை போட்டு மீனை தேடி பார்த்தோம், எங்களுக்கு மீன் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பார்த்தோம், மீன் கிடைக்கல. ஆனால் இயேசுக்கு சொல்லுகிற இடத்துல மீனே வராது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், மீனே வராத இடத்திலே அதே தேவன் மோசைக்குள்ள இருந்த அதே தேவன் மோசையாக நின்று கொண்டு அதே தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு மீனே வராத இடத்திலே மீனை தேவன் சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். தேவனால மாத்திரம்தான் ஒரு ஜீவனை சிருஷ்டிக்க பண்ண முடியும். ஒரு தீர்க்கதரிசினாலே முடிவே முடியாது. தேவன் தான் செய்ய வேண்டும். உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலியமாகத்தான் ஆதில் நின்று கொண்டு வானம் உண்டாக கடவது பூமி ஒன்று சொன்னாரே, அந்த வார்த்தையின் நிமித்தமாக பாருங்கள், தேவன் இங்கே வலைய போடு என்று சொல்லுகின்ற பொழுது மீனே வராத இடத்திலே தேவன் மீனை சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தார். அதே யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு அடையாளத்தை காண்பிக்கின்றார். மீனே வராத இடத்திலே மீனை சிருஷ்டிக்க பண்ணுகின்றார். அதே தேவன் திரளான கூட்ட ஜனங்கள் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது பசி எடுக்கின்ற வேளையிலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பாருங்கள் கொண்டு வந்து தருகின்ற பொழுது தேவன் சுட்ட அப்பத்தை சிருஷ்டிக்க பண்ணுகின்றார். பாருங்கள், மாவு பிசைஞ்சு உப்பு போட்டு அதை திரட்டி எடுத்து அப்பத்தை போட்டு சுட்டு எடுத்து அந்த சுட்ட அப்பத்தையே தேவன் சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தார். மீனை பாருங்கள், வறுத்த மீனை தேவன் சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். யாருங்க செய்ய முடியும்?
தேவன் மாத்திரம் செய்ய முடியும். எப்படி செஞ்சார்? அவர் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு செய்தார். செங்கடல் எப்படி பிளந்தார்? அவர் மோசையாக நின்று கொண்டு பிளந்தார். தவளை எப்படி சிருஷ்டிக்க பண்ணினார்? தவளையே வராத இடத்திலே தேவன் தவளை சிருஷ்டிக்க பண்ணினார். தேவன் சொன்னார், நான் இறங்கினேன். இறங்கினவர் எங்கே நின்றார்? மோசையாக நின்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகளாக சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார். அந்த 3 ஆண்டுகள் பிதாவினுடைய ஊழியம், கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற்றும்படியாக தேவன் பிதா கிறிஸ்துக்குள்ள வாசம் செய்கின்ற பொழுது, இயேசுக்குள்ள வாசம் செய்கின்ற பொழுது அவர் அங்க பிதாவினுடைய காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், சுட்ட அப்பத்தை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். சுட்ட மீனையே, வறுத்த மீனையே கிளீன் பண்ணி, ஒருவேளை அதுக்கு மசாலா போட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன், மசாலா போட்ட மீனையே தேவன் சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார். அது தேவனாலே மாத்திரம்தான் முடியும். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே தேவன் தான். இஸ்ரவேல் கேள், கர்த்தர் ஒருவரே. அந்த கர்த்தர் ஒருவர் தான் அநேக விதமான மாஸ்குகள், முகமூடிய என்மார்பி அவர் மாற்றிக்கொள்கின்றார். பாருங்கள், பிதாவாக வருகின்ற பொழுது செய்த காரியத்தை தான் அவர் குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுதும் அங்கே சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தார். இப்பொழுது பசுத்தாவியின் காலம். இப்ப என்ன செய்யணும்? அவரு அதே போலத்தான் வர வேண்டும். மோசைக்குள்ள இருந்தார் தேவன். அக்கினி ஸ்தம்பத்தை மோசே நீ முக்காடு போட்டு மறைச்சு சொன்னார். இயேசுகித்து நாட்கள் இயேசுகித்து வார்த்தையை போதிக்கின்ற பொழுது அவரும் முக்காடு போட்டுக் கொண்டார். ஏனென்றால் அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களுக்கு தெரிந்துவிடும் என்று தான் பாருங்கள் தன்னை திரை மறைத்துக் கொண்டார். பிதாவினுடைய சிம்பலை லோகஸை பாருங்கள் அவர் மறைத்துக் கொண்டார். ஆனால் இயேசுகித்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு திரைசிலை 2 கிழிந்த ஒன்னியே உலக ஜனங்கள் பார்க்கும்படியாக அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? பிரண்ணாம் தேவன் பிதாவாக நின்று கொண்டு செய்த அடையாளத்தையும் குமாரனாக நின்று கொண்டு செய்த அடையாளத்தையும் பாருங்கள். அவர் பசுத்தாவியாக நடமாடக்கூடிய மனிதனாக பிரண்ணாமாக நிற்கின்ற பொழுது பாருங்கள் அந்த அளவு செய்ய வேண்டும். பசுத்தாவி என்பது என்ன? அக்னி ஸ்தம்பம், லோகோஸ். அவர் நடமாடக்கூடிய மனிதனாக வந்தார். பிதாவாக வருகின்ற பொழுதும் மனிதனாகத்தான் வெளிப்பட்டார். ஆபிரகாம் இடத்திலே 3 பேரில் ஒருவராக வெளிப்பட்டார். ஆபிரகாம் இடத்திலே அப்பத்தையும் திராட்சையும் பருவதற்காக மெல்கிசேதேக்காக வந்தார். ஆவியிலே வரவில்லை. முதல் வருகிலே வருகின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுதும் ஆவியிலே வரவில்லை. நடமாடக்கூடிய மனிதனாகத்தான் வந்தார். அப்படி என்றால் 2வது வருகிலே வருகின்ற பொழுது எப்படி அவர் ஆவியிலே வருவார்? பாருங்கள், திரை நீக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? தேவன் அக்னி ஸ்தம்பம் தலைக்கு மேலே இருக்க வேண்டும். அதனால் தான் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் நின்று கொண்டிருக்கிறது. அது கர்த்தர் என்பதற்கான அடையாளம். அப்படி என்றால் இவர் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், அணிலே வராத இடத்திலே அணிலை சிருஷ்டிக்க பண்ணினார். வேட்டைக்கு செல்கின்றார். அணிலை கிடைக்கவில்லை. 2, 3, 4 மணி நேரம் காத்துக் கொண்டிருந்தார். அங்கு அணில் வரவில்லை. பிறகு தேவன் பிரண்ணாம் கட்டளை தருகின்றார். எங்கு செல்கின்றாய்? நான் வீட்டு செல்கின்றேன். இல்லை, உனக்கு வேட்டை கிடைக்கவில்லையே, அணில் கிடைக்க சொல்கின்ற பொழுது தேவன் அவரிடத்திலே அணிலை சிருஷ்டிக்க பண்ணி வேட்டாடி கொண்டு செல் என்று சொல்கின்றார். பாருங்கள், முதலாவது அணில் காட்டத்து மரத்திலே வர வேண்டும். காட்டத்தில் மரத்தில் அணில் வரவே வராது. பாருங்கள், கம்பத்திலே, ஒரு மின் கம்பத்திலே விஷப்பூச்சி உள்ள கொடிகள் இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் அணில் வரவே வராது. ஆனால் இவரோ அங்கே அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். இந்த அணில் காட்டத்தி மரத்தில் ஏற வேண்டும். இந்த அணில் அந்த கம்பத்தின் மேலே ஏற வேண்டும். இந்த அணில் அந்த மரத்தில் ஏறிக்கொண்டு அந்த அணில் விவசாயியை பார்க்க வேண்டும் என்று தான் இவர் கட்டளை கொடுத்து அங்கே வேட்டையாடி கொண்டு செல்கின்றார். இதை நீங்கள் எந்த செய்தியிலே வாசிப்பீர் என்றால், நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது காண்கிறேன். 65வது ஆண்டு 11வது மாதம் 27ஆம் தேதி மாலையில் கொடுக்கப்பட்ட செய்தியிலே இதை நீங்கள் வாசிக்கலாம். நான் ஒரு சின்ன பேரா மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் வாசிக்கிற மாதிரி இருந்தால் 65 பேரா முதல் 70 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். நான் ஒரு சின்ன பாகத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன்.
67வது பேர் வாசிக்கிறேன். நான் இல்லை ஆண்டவரே, நான் சொன்னதை சந்தேகிக்கவில்லை, ஏனெனில் நீர் அதை உறுதிப்படுத்துகிறீர் என்றேன். இந்த ஒரு வேத வாக்கியம் எனக்கு புதிதாக இருந்தது. இந்த வேத வாக்கியம் எனக்கு புதிராய் இருந்தது. நான் சொன்னால் என்றல்ல, நீ சொன்னால், அதாவது இயேசு சொன்னால் என்றல்ல, நீயே அதை சொல்லு. பாருங்கள், நீயே சிருஷ்டிக்க பண்ணு. பாருங்கள், இயேசு சொன்னார் என்றல்ல, நீயே சிருஷ்டிக்க பண்ணு. அப்போ சொல்கின்றார், அது காட்டத்தின் மரத்திலே வர வேண்டும். காட்டத்தின் மரத்திலே வந்தது. அவருக்கு முன்னாடி தந்தி கம்பம் நின்று கொண்டு தந்தி கம்பத்திலே விசப்பு செடி ஒன்று பரவி கொண்டு அந்த இடத்துல அணிலே வராது. எனக்கு சிகப்பு அணில் தான் வேணும் சொல்கின்ற பொழுது பாருங்கள், அந்த இடத்திலே அணில் ஏறி வருகிறது. அதை வேட்டையாடுகின்றார். மறுபடியுமாக ஒரு காஞ்சி போன மரத்திலே, அந்த மரத்தில் அணில் ஏறி நின்று கொண்டு அந்த அணிலே சொல்கின்றார், அந்த அணிலே அங்க ஒரு விவசாயி தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த அணில் அந்த விவசாயியை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பாருங்கள், அவர் சொன்னது போல அணில் எங்கிருந்தோ வந்து அது மேலே ஏறி விவசாயி அங்கு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விவசாயியை நோக்கி பார்க்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது பாருங்கள், அவர் அதை வேட்டையாடி கொண்டு வருகின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இது ஏன் நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட வேண்டும்? ஏனென்றால் அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் சில அடையாளங்களை தேடுவார்கள். இஸ்ரேல் ஜனங்களும் அநேக அடையாளம் தேடினார்கள். ஆனால் அவர்களோ அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் பாரம்பரிய சொல்லிவிட்டார்கள். மனிதன் ஞானத்துக்குள்ள சென்று விட்டார்கள். வந்த தேவனை அவர்கள் மறுதலித்து போட்டார்கள். அதே போல தேவன் இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களிலே அவரை உண்மையாக தேடக்கூடிய தேவனாலே முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள், ஆட்டுக்குட்டி ஜீவஸ்தில் எழுதப்பட்ட வித்துக்கள், இந்த அடையாளத்தை கண்டிப்பாக அவர்கள் பார்க்கின்ற பொழுது இவர் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாகத்தான் தேவன் இந்த வார்த்தையை உரைக்கப்பட்ட வார்த்தையிலே வைத்திருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து செய்கின்ற அடையாளத்தை வைத்திருக்கின்றார். பழைய ஏற்பாடு நாட்களிலே மோசைக்குள் இருக்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு தேவன் வைத்திருக்கின்றார். எதற்காக? என்னுடைய பிள்ளைகள் நான் யார் என்பது அடையாளம் கண்டு கொள்ள அவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். நான் தான் அவர் என்று அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இந்த அடையாளம் அவர்களை கண்டு கொள்ளும் என்று தான் தேவன் வைத்திருக்கின்றார். பாருங்க, அநேக அடையாளங்கள் உண்டு. நிலக்கால்களிலே ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிப்பது பாருங்கள், அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. சிகப்புணர்வு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கல்வாரி சிலுவை ஒரு அடையாளமாக இருக்கிறது. ரத்தம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. பசுத்தாய் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த பசுத்தாய் உங்களுக்குள் வந்தால் என்ன செய்வீங்க? நீங்க சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்த வேண்டும். தேவன் உங்களுக்குள்ள வாசம் செய்வார் என்றால் நீங்கள் தேவனை போல மாற வேண்டும். பாருங்கள், ஆனா இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? பாருங்கள், பசுத்தாவி என்றாலே ஒரு ஆவி என்று நினைத்துக் கொண்டார். அவர் வெஸ்லின் நாட்களிலே ஒரு அனாய்டிங், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அல்லது 9 வரங்கள் மூலியமாக தேவன் பசுத்த ஆவினாலே அவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி நாட்களில் தேவன் பசுத்தாவியே ஒரு நடமாடக்கூடிய மனிதனாக வந்துவிட்டார். அது ஏன் ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது நட்சத்திர அடையாளங்கள் 3 கொடுத்தார். வெறும் சாஸ்திரிகள் மாத்திரம் அதை காணும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதே போல இன்றைக்கும் தேவன் பிரண்ணாம் பிறக்கின்ற பொழுது வானத்திலே 3 நட்சத்திர அடையாளங்கள். ஒரு சூனியக்காரி பாருங்கள், அவள் இந்த நட்சத்திர அடையாளங்கள் வானத்தில் இருக்கிற ராசிகளை பற்றி அறிந்து கொண்டிருந்தவளாக இருந்தால், பிரண்ணாமை பார்த்த உடனே நீங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நட்சத்திர அடையாளத்தோடு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அவரோ அப்படியா அம்மா? அவருக்கு முன்பாக ஒரு சகோதரர் நடந்து கொண்டு சென்றிருந்தார். பிரண்ணாமோ அந்த சூனியக்கார இடத்திலே, அம்மா அதோ அங்கு ஒருத்தர் செல்கின்றாரே, அவர் எந்த நாட்களில் பிறந்தார் என்று உங்களுக்கு திரும்ப கேட்கின்றார். அது எனக்கு தெரியாது, ஆனால் உன்னுடைய பிறப்பு மாத்திரம் எனக்கு தெரியும். நான் ஒரு ஜோதிட பெண்.
பாருங்கள், ஏன் இதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும்? அவர் பிறக்கின்ற பொழுது அந்த 1909 ஆண்டிலே ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி விடியற்காலை 5 மணிக்கு அந்த அக்னிஸ்தம்பம் ஏன் பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே இருக்க வேண்டும்? குழந்தையாக பிறக்கின்ற பொழுது ஏன் தலைக்கு மேலே இருக்க வேண்டும்? இதை ஏன் அவர் நமக்கு சொல்ல வேண்டும்? பாருங்கள், ஏனென்றால் இது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து பிறந்த அடையாளம் பிரண்ணாமுடைய அடையாளத்தோடு பொருத்திக்கின்ற பொழுது மெசியா பூமியில இருக்கிறார் என்பதற்கான அது ஒரு அடையாளம். இது யாரு பெற்றுக்குவா? உலக ஜனங்களா? சபை ஸ்தாபனத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களா? தேவனாலே முன்குறிக்கப்படாதவர்களா? யாரு பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். முதல் வரிகளே வருகின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமும் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார்களா? இல்லவே இல்லையே. விபச்சாரி பெண்ணு ஆகிய சமாரிய பெண்ணுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். மீன் பிடிக்கிறவனாகிய பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வரி வசூல் செய்கிறவனாகிய மத்தேயுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். நாத்தான்வேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் பரிசேயருக்கோ சதுசேயருக்கோ ஆசாரியருக்கோ காய்பாவுக்கோ தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆசாரியர் கூட்டத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. ஒரு சிறு கூட்டத்துக்கு மாத்திரமே தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதாக இருப்பதனால இன்றைக்கும் அதேதான். இந்த அடையாளங்கள் உங்களை கடந்து செல்லும். நீ விசுவாசிக்கிறாயோ விசுவாசிக்கவில்லையோ, நீ ஏற்றுக்கொள்கிறாக ஏற்றுக்கொள்ளாமல் போவதையோ, அது உன்னுடைய விருப்பமானால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிவிட்டது. உலக ஜனங்கள் கண்டு கொண்டாலும் கண்டு கொள்ளாமல் போனாலும் தேவனுடைய வார்த்தை பூமியிலே அவர் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அது நிறைவேறிவிட்டது. இந்த அடையாளங்கள் உங்கள் மத்தியிலே இருக்கின்ற பொழுது நான் உங்களை கடந்து செல்வேன். பாருங்கள், அவர் கடந்து சென்று விட்டார். எல்லாமே நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், அதே பாரம்பரியம், அதே சபை கோட்பாடுகள், அதே ரோமபுரியுடைய சபை கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கும் தேவனை மறுதலித்துத்தான் கொண்டிருக்கின்றார்களா? தேவனோ எளிமையாக வாசம் செய்து தன் ஜனங்களுக்கு தன்னுடைய அடையாளத்தை, அநேக அடையாளங்கள், அந்த அடையாளங்களில் இதுவும் ஒரு அடையாளம். இந்த அடையாளம் பூமியில நிறைவேறிவிட்டது. அவர் நிறைவேற்றி காண்பித்து அவர் அங்கிருந்து சென்று விட்டார். முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே இன்றைக்கு காதுகள் கேட்கும்படியாக, கண்கள் திறங்கிருக்கும்படியாக அவருடைய இருதயத்தின் கதவை தட்டி தேவன் அவர்களுக்குள் ஆலயமாக வாசம் செய்து விட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சிறு சிறு அடையாளங்களை வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் சாதாரண மனிதனாகத்தானே இருந்தாரு. அந்த 3 ஆண்டு மாத்திரமே தேவன் கர்த்தருடைய வார்த்தையை, வேதகாமத்தினுடைய வார்த்தைகளின் நிறைவேறுதலாக இருந்தார். அந்த 3 ஆண்டுகள் பசுத்தாய் ஊற்றப்பட்ட பிறகு அவர் பிதா உடைய கிரியைகளை செய்து காண்பித்தார். அதே போலத்தாங்க பிரண்ணாம் பூமியில வெளிப்படுகின்ற பொழுது, அவர் குழந்தையா இருக்கின்ற பொழுது அக்னிஸ்தம்பம் தலைக்கு மேலே இருந்தது. எதற்காக இருக்க வேண்டும்? அக்னிஸ்தம்பத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சென்று வேத வார்த்தைகளை கொண்டு தேடி பாருங்கள். அக்னிஸ்தம்பம் என்றாலே பசுத்தாவி, அக்னிஸ்தம்பம் என்றாலே லோகோஸ், அது தேவன், அது சிருஷ்டிகர்த்தர். பாருங்கள், அந்த அடையாளம் எதற்காக பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே இருக்க வேண்டும்? எந்த தீர்க்கதரிசிக்கும் அந்த அடையாளம் இல்லையே. பவுல் அடையாளத்தை வானத்தில் அக்னிஸ்தம்பத்தை வானத்தில் பார்த்தார். ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு யெகோவா தேவன் பேசிக் கொண்டிருந்தார். பவுல் அடையாளம் கண்டு கொண்டார். ஓ, யெகோவா தேவன் தாப்பா இயேசு கிறிஸ்துவ வந்தார் என்று அடையாளம் கண்டு கொண்டான். அதே தான் இன்றைக்கும் அதே அக்னி ஸ்தம்பத்திலிருந்து தேவன் பழைய ஏற்பாட்டில் தன்னை திரை மறைத்து கொண்டார். ஆனால் நம்முடைய நாட்களில் திரைசிலை 2 கிடிக்கப்பட்டிருப்பதனால் தேவன் வெளியரங்கமாக ஜனங்கள் பார்க்கும்படியாக தேவன் அக்னி ஸ்தம்பத்தை வெளியரங்கமாக காண்பித்து அந்த அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் நின்று கொண்டு மரித்தவரை உயிர்ப்பிக்கின்றார், குருடனை பார்க்க வைக்கின்றார், முடவனை நடக்க வைக்கின்றார், முத்திரையை திறந்து தருகின்றார், அணிலே வராத இடத்தில் அணில் சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார், மரித்து போன மீனுக்கு ஜீவன் தருகின்றார். முன்ன பின்ன தெரியாத ஒருவர் வருகின்ற பொழுது அவருடைய பெயர், அவங்க அட்ரஸ்,
அவங்களுடைய வீட்டினுடைய கதவு பெயிண்ட் இதெல்லாம் சொல்லி அவர்களுக்கு குணமாக்கி அனுப்புகின்றார். இது என்ன உடைய காரியம்? இது பிதாவினுடைய அடையாளமாக இருக்கிறது. இதுவும் ஒரு அடையாளம். பாருங்கள், யாராலும் விசுவாசிக்க முடிந்தாலும் விசுவாசிக்க முடியாமல் போனாலும், இல்லை இந்த செய்தி தவறு என்று சொன்னால் கூட தேவன் இதை கடந்து சென்று விட்டார். சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மறுபடியும் அடுத்த பதிவிலே இன்னொரு அடையாளத்தின் மூலியமாக நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமீன்.